பக்தி மேம்படுமா என்று கேட்டால் இனி வாய்ப்பில்லை, வேலைக்கு ஆகாதுங்க. ஒரு அம்மா ஆசையா ஓடி வந்து விபூதி எடுத்து என் நெத்தியில பூசும்போது அவங்களுக்கு முன்னாடி அதை அழிக்க மாட்டேன். எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. நான் நாத்திகன் அல்ல. கைகுலுக்கி வரவேற்பேன், கும்பிட மாட்டேன். திடீர்னு எல்லாரும் இங்க விழுந்து நமாஸ் பண்ணுங்கன்னா யாரும் ஒத்துக்க போறது இல்லை. இயேசுநாதரை எல்லாரும் கும்பிடுங்கன்னு நான் இங்க திருச்சபையா இதை மாற்ற முற்பட்டால் அது நடக்காது. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்றவர்கள் சொல்லும் கருத்துக்களுடன் ஒத்துப்போவர் நான். எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. எனக்குள்ளது போல் என் படைப்பு என்னை மாதிரித்தானே இருக்கும், அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. என்ன மாதிரி என்னது எக்ஸ்பைரி டேட்டுங்கிறீங்க? அப்படி எப்படி சொல்லலாம்? ஏங்க இந்த கோவிலில் இப்ப பவர் ஜாஸ்தின்னு ஏங்க சொல்றீங்க? எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டாம்ல. இஸ்லாமிய கதைகளில் வரும் ஒருவர் மசூதியில் சென்று மது அருந்தி கொண்டிருந்தாராம். ஐயா என்னையா இந்த இடத்துல வந்து குடிக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, இங்க குடிக்க கூடாது. ஏன் என்றானாம் அவன். இங்க இறைவன் இருக்கிறார். அப்ப அந்த ஆள் இல்லாத இடம் சொல்ல அங்க போய் குடிக்கிறேன். அந்த அளவு பக்தி கூட இல்லாதவர்கள் என் பகுத்தறிவையா கிண்டல் அடிக்கிறீர்கள். நான் சொர்க்கமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இங்கேயே அந்த வேலையை முடித்து விட்டு தான் போவதாக இருக்கிறேன். எனது சொர்க்கத்தை இங்கே, அதற்கான சான்றுகள், மூன்றிய கன்றுகள், விதைகள், ஏதாவது ஒன்று அடையாளம் பார்த்து விட்டுத்தான் நான் போவேன். இங்குதான் எனது சொர்க்கம். நரகமும் இங்குதான் இருக்கிறது. இது இரண்டையும் அனுபவிக்காமல் போவதாக இல்லை நான். அது மற்றவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மற்ற சமுதாயத்தினர் அவர்கள் கும்பிடும் தெய்வர்கள் அவர்கள் மனதோடு பாக்கெட்டோடு இருக்கட்டும், வைத்து திணிக்காதீர்கள் யார் பேர். அது எல்லா மதத்தாருக்கும் பொருந்தும். டாலரன்ஸை பற்றி பேசுகிறீர்களா? சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், எத்தனை காரணமாக எத்தனையோ பகுத்தறிவு பெரியவர்கள் காலையில் எழுந்தவுடன் மந்திரமும், இந்த பக்கம் அசானம், அந்த பக்கம் மந்திரமும், அந்த பக்கம் ஐயப்ப பூஜையும் கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு பேரும் சகிப்புத்தன்மை தான். அது இல்லாதவர்கள் கோவிலை இடிப்பேன் என்பார்கள். நம் ஆட்கள் யாராவது அதை செய்வார்களா? நாத்திகவாதிகள் கூட செய்யக்கூடாது என்பதற்கான கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எனக்கு நாத்திகம் என்ற பெயரிலேயே விருப்பம் கிடையாது. நான் நாத்திகன் அல்ல, தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். கேள் கேள் கேள், அவசரப்படாத. நாஸ்தி ஆஸ்தி என்ற வட சொற்கள். இதை செய்யவில்லை என்றால் நீ நாஸ்தி, இதை செய்தால் உனக்கு ஆஸ்தி என்ற ஆசை காட்டும் பட்டங்கள் அவை. அதையா நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்? ஆமாங்க, நான் இறை மறுத்துட்டேன், அதனால நான் நாஸ்தி, இனிமே எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, என்ன ஒத்துக்க போறேன். நான் ஒத்துக்க வேணாம். நானு அதனால நாஸ்தி என்கிற பேர் எனக்கு பொருந்தாது. நான் பகுத்தறிவாளன். நாளைக்கு ஏதாவது ஒரு மந்திர சக்தி உள்ள சாமியார், மகாகரம் பொருந்தியவர் ஒரு தெய்வத்தை கொண்டு நிறுத்திவிட்டால் கைகுலுக்கி வரவேற்பேன், கும்பிட மாட்டேன். செய்வதாய் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று ஒரு கேள்வியும் கேட்பேன். சுனாமி வந்தபோது எங்கிருந்தீர் ஐயா என்று கேட்பேன். ஏழ்மை வந்தபோது எங்கிருந்தீர்கள் அம்மா என்று கேட்பேன். வெவ்வேறு ரூபம். உங்களுக்கு எதுக்கு ஒரு ஆண் பெண் ஜெண்டர் பால் வேற்றுமை எதற்கு ஐயா அம்மா என்று கேட்பேன். திரு உருவாக இருந்து விட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு ஏன் வட சொல் மட்டுமே பேச வருகிறது? சில நேரங்களில் தமிழ் பேச வரமாட்டேன் என்கிறது. ஏன் நீங்கள் உங்கள் பக்தர்களிடம் ஆர்மேக் மொழியிலும் அரபிய மொழியிலும் பேசினீர்கள், எங்கள் தமிழில் ஏன் முதலிலேயே பேசவில்லை என்று கேட்பேன்.
படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னா அஜித் வந்து இது முந்தைய படங்களுடைய ஒரு ஒரு அதை விட ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு சுறுசுறுப்பாகவும் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு தெலுங்கு ஃப்ளேவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். த்ரூ அவுட் த மூவி அது ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ப்ரீ இன்டர்வல் போர்ஷனில் வந்து ஒரு செம ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அங்கே ஒரு செம டிரான்சிஷன் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா பழைய அஜித், அதாவது வில்லன் அஜித், அட்டகாசம் அஜித், அந்த யங் அஜித்